ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கடகடன் ஒரு மாங்காய் ஊறுகாய் செய்யலாம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து தாராளமாக விட்டுக்கோங்க, கடுகை பொரிய விட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு மாங்காய் நான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு ஃப்ளேவருக்காண்டி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு சிம்மிலே வச்சுக்கோங்க. அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தண்ணி விட வேண்டாம். அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரும் அந்த மாங்காய். ஸோ வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், பெருங்காயத்தூள் வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அதாவது சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ற போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாமல் நல்லா எல்லாம் ஒரு சேர கிளற விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வேக விடணும். ஸோ வேக விட்டிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அது அப்படியே நல்லா கிரேவி மாதிரி வரும் நமக்கு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நான் ரொம்ப லிக்யூடாக பண்ணாமல் கொஞ்சம் உதிரியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. அதிகமாக விட்டு மாங்காயை வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இது கூடவே நான் வெள்ளைக்கட்டி வந்து தூள் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே கடுகு வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் ஒரு மாங்காய்க்கு. ஸோ நல்லா ஒரு ட்ரை பேனில் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஊறுகாய் அப்படின்னாவே இந்த பொடி கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஆற வச்சு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கெட்டு போகாது. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு சாதத்தோடு இந்த மாங்காய் ஊறுகாய் தான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.